நடிகர் விஜய் ப்ளஸ் சசிகலா ப்ளஸ் ராமதாஸ் தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருக்கிற இந்த மூணாவது கூட்டணி கணக்கு சரியாக வருமாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் களம் ரொம்ப மெதுவாக சூடு பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப முக்கிய கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீடுன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துக்கிட்டு இருக்க இந்த நிலையில் மூணாவதாக புதிய கூட்டணி உருவாகிற வாய்ப்புகளை பற்றி அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு வராங்க. அரசியல் கூட்டணியின்றி தனித்து விடப்பட்டிருந்தாலும் ராமதாஸ் அவர்கள் மற்றும் சசிகலா தலைமையிலான அஇஅதிமுக தரப்பும் இணைஞ்சு செயல்பட தொடங்கி இருக்கிறது அரசியல் பரபரப்பை இப்போ ரொம்பவே கிளப்பி இருக்குன்னு சொல்லலாம். இந்த கூட்டணியில் ஒருவேளை நடிகர் விஜயோட தலைமையிலான தாவேகா கட்சியும் இணைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்னு சொல்லி அரசியல் களத்தில் ரொம்ப தீவிரமாக விவாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. தமிழகத்தில் இப்போ முக்கியமான 2 பெரிய கூட்டணிகள் உருவாகி இருக்குது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக மற்றும் சில கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு தான் வந்துட்டுருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயோட தலைமையில் 3வது அணி உருவாகுமான்ற ஒரு பெரிய கேள்வியும் எழுந்திருக்கு. சமீபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் சசிகலா அவர்கள் இணைந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் கூட்டா போட்டியிட இருக்கிறதா அறிவித்தது ஒரு புதிய அரசியல் திருப்பமாகவே பார்க்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். பாமகவில் ஏற்கனவே ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகளால் சின்னம் மற்றும் கட்சி தொடர்பான சிக்கல்களை சந்தித்து வந்துட்டுருக்க ராமதாஸ் அவர்கள் அதிமுகவிலிருந்து தனித்து செயல்பட்டு வந்துட்டுருக்க சசிகலா அவர்களும் இந்த கூட்டணி ஒரு புதிய வாய்ப்பாக கருதப்படுதுன்னே சொல்லலாம். இந்த சூழலில் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் இந்த கூட்டணியில் இணைஞ்சாங்கன்னா அது தேர்தல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும். குறிப்பாக வட மாவட்டங்களில் வன்னிய சமூக வாக்குகள் மேலே ராமதாஸ் தரப்புக்கு ஒரு அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால அரசியல் கணக்குகள் இதை பற்றி சொல்கிறாங்க. அதே போல் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் சசிகலாவுக்கு முக்குலத்தரோட சமூக ஆதரவு இருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய்க்கு இளம் வாக்காளர்கள், நகர்ப்புற மக்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கிற வர இளைஞர்கள்கிட்ட ஓரளவு வரவேற்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த 3 தரப்பினரும் சேர்ந்தாங்கன்னா வாக்கு சிதறலை ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு வலுவான 3வது அணி உருவாகுமான்ற வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லி அரசியல் வட்டாரங்களில் இப்போ ஒரு பேசு பொருளாகவே மாறியிருக்கு. அதே நேரத்தில் இந்த கூட்டணி உருவானால் நடிகர் விஜய்க்கு என்ன லாபம்ன்ற கேள்வியும் எழுந்திருக்கு. முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிற நடிகர் விஜய்க்கு தனித்து போட்டியிடுவதனால தன்னோட கட்சியோட வாக்கு வங்கியை சோதித்து பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆட்சியை பிடிக்கும் நோக்கத்தில் இருந்தால் குறைந்தபட்சம் சில அனுபவம் வாய்ந்த கட்சிகளோட ஆதரவு அவசியம்னு சொல்லி அரசியல் உண்மைன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதில் நடிகர் விஜய் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.